கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய கிருபை நிமித்தமாக, அவருடைய சித்தத்தின் நிமித்தமாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் மாலையில் வேத பாடங்களை ஒவ்வொரு சகோதரர் மூலமாக நாம் கேட்டு பயன்பெற்று வருகிறோம். வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக ரகசியங்களையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் கிரியைகளையும் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருவதற்காக தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றும் கூட ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம். வானாதி வானங்களில் விற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து கிருபையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வரும் ஒன்றான பரமதகப்பனே, தேவரீர் ஏதோ கடந்து வந்த காலங்கள் முழுவதுமாக எங்கெங்கோ பிறந்த எங்களையும் உம்முடைய மகா பெரிய தயவுள்ள திட்டத்தின்படி தேர்ந்தெடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்தின் மூலம் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக இணைத்து சத்தியத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் பாடுகளையும் போராட்டங்களையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டு வருவதற்காக நன்றி தகப்பனே. தேவரீர் ஏதோ சகோதர சகோதரின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையில் உமக்கு ஏற்ற ஜீவியத்தை நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். இந்த ஒரு கிருபையை நீர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் மூலம் கொடுத்து வருகிறீர் என்பதை உணர்ந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் தருவது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய திட்டத்தில் எங்களுடைய பங்கை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தாப்பனே. இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிய வரையிலும் உடைய பிரசனத்தினாலே நிரப்பி இந்த ஒரு நேரம் எங்களுக்கு பிரயோஜனமானதாக அமைந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம் தாப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தில் மீட்பருமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவரும் அமரலாம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு பாவம் செய்த தூதர்களும் அவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு வேத பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்கு அளிக்கும்படியாக அன்புடன் நினைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பரமபிதாவை தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபியினாலே இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு நம்முடைய முசோராதித்தமாக பாவம் செய்த தூதர்களும் அவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அப்படின்ற தலைப்பில் நாம் இந்த பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு கேட்கும் பொழுது சகோதர சகோதரிகள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தான் படிக்க போகிறோம், அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரியம். பொதுவாக நம்ம தேவனுடைய திட்டங்கள் எல்லாம், அவருடைய காரியங்கள் எல்லாம், இனி சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அதிக கவனத்தோடு அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கணுங்க. அதில் இந்த பாடம் ரொம்பவே பார்க்கும் பொழுது யாரை குறித்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதர்கள் குறித்து நம்ம படிக்க போகிறோம். தூதர்கள் அப்படி சொன்னால் பாடத்துடைய தலைப்பு பாவம் செய்த தூதர்களும் அவர்களுக்கான நியாய தீர்ப்பும். முதல்ல இந்த தூதர்கள் யார், அதில் பாவம் செய்த தூதர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு முதல்ல ஒரு பாடத்தினுடைய அறிமுகமாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாக தூதர்கள் அப்படிங்கும்போது இவங்க தேவனுடைய சிருஷ்டிப்பு, இவங்களை எப்படி படைச்சிருக்காரு தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷர்களை விட கொஞ்சம் எப்படி படைச்சிருக்காருங்க, மேலானவர்களை படைச்சிருக்காங்க. இவங்க கண்ணுக்கு தெரியாத ஜீவிகள். இப்போ நம்ம அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஜீவிகளை குறித்து, ஒரு ஆவி உலகத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். அதில் ரொம்ப விசேஷமாக தூதர்கள் எல்லா தூதர்கள் குறித்தும் நம்ம பார்க்க போகிறதில்ல. தேவன் ஏன் இந்த தூதர்களை படைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறதா தூதர்கள். அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க.
பூமிக்கு தேவைப்படும் போது வர்றாங்க. பூமியில் வந்து ஒரு சில காரியங்கள் செயல்படுத்திட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பரலோகம் செல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு இந்த தூதர்கள். அப்படி தேவனுடைய வேலை செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வந்தவங்க முதலாம் உலகத்தில் ஒரு சில தவறுகள் நம்ம அறிந்த அடிப்படை சத்தியத்திலே படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். மனுஷகுமாரத்திகளோட கலந்து இங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் திருமணம் செய்து குடும்பம் குடித்தனமா இங்கேயே தங்கிட்டாங்க. அவர் அந்த நிமித்தமாக வந்து தேவன் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மனுக்குலத்தை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. அப்போது ஜலப்பிரளயத்தை கொண்டு இந்த முதலாம் உலகத்தை அழித்தாங்க. ஜலப்பிரளயத்தினால முதலாம் உலகம் அழிஞ்சிச்சு. தேவன் அப்பவே வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த தூதர்கள் பாவம் செஞ்ச தூதர்கள், அந்த பேர் அப்பதான் வருது, பாவம் செஞ்ச தூதர்கள் அப்படிங்கும்போது நல்ல தூதர்கள்ல பாவம் செய்யாத தூதர்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து தனிச்சு இவங்க பாவம் செய்த தூதர்களை மாத்திரம் தேவன் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு முதலாம் உலகத்துல எல்லாத்தையும் அழிக்கும் பொழுது இவர்களை அழிக்கல, நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, மாற இவங்களை அழிக்காம என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்றாருன்னா தேவன் அவங்கள கட்டி வைக்கிறாங்க. இதை பின்னாடி பேதுரு அதை அவருடைய நிருபங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இந்த தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசன பகுதி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாருங்க, இங்க பேதுரு குறிப்பிடுற போது என்ன சொல்றாங்கன்னா, பாவம் செய்த தூதர்களை அப்படிங்கிறாங்க. பாவம் செஞ்சு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க எப்போ பாவம் செஞ்சாங்க அப்படின்னா முதலாம் உலகத்தில் பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாவம் செஞ்ச தூதர்களை அந்தகார சங்கிலியில கட்டி நரகத்தில் அப்படிங்கும்போது, நரகம் நமக்கு தெரியும். அங்கே நரகம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம், நரகங்கிற ஒரு காரியம் இல்லை, செயல்பட முடியாத ஒரு நிலைமை. அந்தகார சங்கிலியில கட்டி வைக்கிறது அப்படின்னு சொன்னா, தூதர்கள் முன்போல செயல்பட முடியாத ஒரு நிலைமையில அந்த தூதர்களை கட்டி தேவன் வந்து ஒரு நியாய தீர்ப்புக்காக அவங்க வச்சுட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 4500 வருஷமா இருந்திருக்கிறாங்க, நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த பேதுரு எழுதுனது போலவே அப்படியே இதே யூதா 6வது வசனம் சகோதரி வாசிப்பாங்க. அந்த வசன பகுதியை நீங்க நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆதார வசனமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம நுட்பமா விளங்கிக் கொள்ளணும். சிஸ்டர் வாசிங்க. அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சரிங்க, இப்போ நீங்க கவனிக்கணும் பிரதர். கரெக்ட் ஆச்சு, பிபிடி போயிடுச்சு. ஓகே, சரிங்க. இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை நீங்க கவனிக்கணும். யூதா 6வது வசனத்துல, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், இங்க தூதர்கள் அதான் சொல்றாங்க. பேதுரு சொல்லும்போது பாவம் செய்த தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யூதா சொல்லும்போது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். ஆதி மேன்மை எதுங்க? ஆதி மேன்மை பரலோகம் செல்றது. அப்புறம் வந்து வேற அவங்களுக்கு என்னவெல்லாம் அங்க வந்து தேவன் ஒரு சில வல்லமை கொடுத்திருந்தாங்களோ அப்படிப்பட்ட வல்லமைகளை தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதைத்தான் செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த காரியங்களை, அந்த மேன்மையான காரியங்களை அவங்க செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எது வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று அப்படிங்கிற ஒரு தமிழ் அருமையான ஒரு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறாங்க. திரும்ப ஒரு முறை கவனிச்சுக்கலாம். ஆதி மென்மை காத்துக்கொள்ள முடியல இந்த தூதர்கள், காரணம் பாவம் செஞ்சுட்டாங்க. அப்படி பாவம் செஞ்ச தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த வாசஸ்தலமா இருந்த பரலோகம், அந்த மேன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டி வைக்கிறது வேற, அழிக்கிறது வேற. ஓகேங்களா? அழிக்கல, அழிக்கப்படல, மாறா அவங்கள வந்து கட்டி மாத்திரம் வச்சிருக்கிறாங்க. அது எது வரைக்கும், எதுக்காக அப்படிங்கும்போது, மகாநாளின் நியாய தீர்ப்புக்கு என்று கட்டி வச்சிருக்கிறாங்க தமிழ் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நம்ம கவனிக்கலாம். இந்த மூலப்பிரதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு G2920 அதனுடைய நம்பர்
பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அநேக விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா அன்டு த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்டில் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? அன்டில் அன்டு அப்படிங்கிறதுக்கு அன்டில்னா நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் அப்படி சொன்னாங்களா? ஓகே, அப்போ நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்றதுக்கு சரியா இருக்கும். அப்போ பாவம் செஞ்ச தூதர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க எது வரைக்கும் அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது அந்த வார்த்தை 2920ங்கிற அந்த கிரேக்க பதம் கொடுக்கப்பட்டிருக்கு கிரைசிஸ். அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட், மறு வாய்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் மறு வாய்ப்பு, மனம் திரும்புறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய காலம், தேவனுடைய திட்டத்தில் மனம் திரும்புறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய காலம், அல்லது திருந்தி வாழக்கூடிய காலப்பகுதி. இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் தண்டனையின் காலம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆகாது. திருந்தி வாழக்கூடிய காலப்பகுதி, மறு வாழ்க்கை பெற்றுக்கொண்டது, இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எல்லாத்துக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. அது சாத்தான்லேருந்து தூதர்லேருந்து மனுஷங்கள்லேருந்து எல்லாருக்கும், சபைக்கு திரள் கொடுத்துக்கு எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு வகுப்பாருக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அவங்க செஞ்ச தவறான நடக்கைகளை அதை மனம் உணர்ந்து மனம் திருந்தி திரும்ப வாழ்றதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய இந்த இன்னைக்கும் இந்த உலக சட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வருடம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெயிலில் இருக்கிறார், தூக்கி வெள்ளூர் ஜெயிலில் போட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறார். இப்போ அந்த 2 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 இது ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த பேங்க்ல திருடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேப்பரில் போடும்போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 வருஷம் எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து திருந்தி வாழ்றதுக்கு. கரெக்டுங்களா? அதுதான் அந்த காலப்பகுதி 2 வருஷம். சரி, இப்போ விடுதலை 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப விடுதலை ஆகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன, அதுக்கு பேர் என்ன? அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க என்ன ஆகணும்? விடுதலை ஆகணுங்கிறது ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உள்ள போகணுங்கிறதும் அது ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இது ஆரம்பம், ஒரு முடிவு அப்படின்னு இருக்கு. ஆக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புறதுக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசம், காலங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இந்த காலப்பகுதியை குறித்து இந்த தூதர்களுக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த தூதர்களுக்கு இது தெரியும். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், நாம் செயல்பட முடியாத நிலைமைக்கு இருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம எது வரைக்கும் நம்மளை கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டவிழ்க்கப்படுவோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கும். இதை குறித்த அதிக ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படிங்களா? பாவம் செஞ்ச தூதர்களுக்கு இது குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்படின்னா, தூதர்களுக்கு பொதுவாக மனுஷங்களை காட்டிலும் அதிகமான அதான் தேவன் கொடுத்த வல்லமே அதுதான். ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்தாங்கன்னா அதை அப்படியே அவங்க செய்வாங்க. தூதர்கள் கண்ணில் பார்த்தாங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க. அவங்களால புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டத்தை அவங்க வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம் அப்படி பரிசுத்தாவி இல்லை. சாத்தானுக்கும் அப்படித்தான், இந்த பாவம் செஞ்ச தூதர்களுக்கும் அப்படித்தான். தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒருபோதும் அவங்களுக்கு புரியாது. மாறா எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவினால தேவன் அவங்களுடைய பிள்ளைகளாக இப்படி நமக்கு புரியப்படுத்துறாங்க, நமக்கு விலக பண்றாங்க. நாம பேசுறோம். இப்ப நம்மள பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதை சாத்தான் கேட்கலாம், பாவம் செஞ்ச தூதர்கள் கேட்கலாம். ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மாறா ரெண்டாவது இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, வேத வசனங்களையும் படிக்க முடியும். சாத்தான் வந்து பைபிள் படிச்சுட்டு வந்து தான் இயேசு கிறிஸ்துவே ஆர்கியூ பண்றது விஷயம் வரும். அந்த டெம்டேஷன் வரும்போது நம்மை காட்டிலும் பைபிள் ரொம்ப அப்படியே படிச்சுட்டு வந்து சாத்தான் வந்து என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆனா என்ன கேட்கிறாருன்னா, பைபிள் வசனத்தை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்றாரு. சாத்தான்
அதை அவருக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணி கேட்குறாரு. ஒரு வசன பகுதியை நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? டெம்டேஷனில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் கீழே குதிங்க, தாழ குதிங்க. தூதர்கள் வந்து உங்களை வந்து இது என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்கள் அப்பா உங்களை காப்பாற்றுவார் இல்லையா அப்படிங்கிறார். அது வந்து வசனம் தானே, வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை சாத்தான் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. எப்போவுமே வசனத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சுயநலத்தோட அவங்களுக்கு சாதகமாக அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கையாளவே கூடாதுங்கிறதுக்கு அப்படி கையாளுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சாத்தானுடைய குணலட்சணங்கிறது அர்த்தம். தேவன் என்ன நோக்கத்திற்காக அந்த வசனத்தை கொடுத்துக்கிறாங்களோ அதைத்தான் நான் கையாளணுமே தவிர மாறா இந்த மாதிரி கையாளக்கூடாதுங்கிறதுக்கு இது அருமையான ஒரு உதாரணமாக கூட இருக்குது. பாருங்க, இந்த புரிதல் யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த தூதர்களுக்கு, பாவம் செஞ்ச தூதர்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வந்திருக்கும் பொழுது அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் மேசியா. யார் புரிஞ்சுக்கல? இஸ்ரேல் ஜனங்கள் இவர் யாரும் தெரிஞ்சுக்கல, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கிறது இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மார்க் 1:24 வசனம் வாசிங்க. மார்க் 1:24 அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? பாருங்க, நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? நம்ம ரெண்டு பேருக்கு என்னப்பா? அப்புறம் சொல்லுங்க. எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். உம்மை இன்னார் என்று அறிவேன் அப்படின்னா, ஐ நோ. இது இயேசு கிறிஸ்து குறித்து யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்ல, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். யாரு? அந்த அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன். அதை பாருங்க, பேண்ட் இருக்காரு பார்த்தீங்களா? அது ஒரு பயப்படுத்த, அதாவது அவங்க துணியா தான். எப்படின்னா, அவங்க வந்து ஜனங்களை வந்து ஆதிகாலம் முதற்கொண்டு அவங்களுடைய வேலை என்னன்னா, ஜனங்களை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமே. ஜனங்களை அவங்களுடைய கண்ட்ரோலை வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பயமுறுத்துற துணியாகட்டும், ஒரு அதிகார தன்மையாகட்டும், இதெல்லாமே வந்து இந்த ஈவில் ஸ்பிரிட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அவங்களுடைய தந்திரங்கள் ஒன்று. சரிங்களா? அப்படியே நீங்க அதை தொடர்ந்து மத்தேயுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அதுக்கான காலங்களையும் அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க. முதலாம் வருகை, இரண்டாம் வருகைக்கும் முதலாம் வருகைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் கூட அவங்க கண்டு சொல்ற மாதிரி கூட இங்க தோணுது வசனத்தை சொல்லும்போது. வாசிங்க. மத்தேயு 8:29 அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? கரெக்டா அட்ரஸ் பண்றாங்க. இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார். காலம் வரும் முன்னே அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்லும்போது அப்போ எந்த காலத்தை குறித்து இவங்க பேசுறாங்க? இவங்க ரெஃபர் பண்ற விஷயம் எதுன்னா, எங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, எங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எந்த காலத்தை குறித்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட் காலத்தை குறித்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பின் ஒரு நாளை குறித்து அவங்க சொல்றாங்க. அப்போ நியாய தீர்ப்பின் நாள் எங்க இருக்கு? இப்போ அதுதான் அவங்களுடைய காலம். அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அப்படியே அவங்க என்ன வந்து கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன செய்கைகளை அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ கட்டி வச்சிருக்கும் போது என்னென்ன செய்கைகள் செய்ய முடியாதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. முழுமையா தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. தேவனை மீறி இவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அப்பப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மரிச்சவங்க மாதிரி அப்படியே வந்து பேசலாம். இந்த அஸ்தாவிங்களுடைய வேலையாக இருந்துச்சு இருக்கும். அப்புறம் வியாதி வர்ற மாதிரி பண்ணலாம். அவங்களே அவங்கள காயப்படுத்திக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யலாம். இதெல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்லி சூரியக்காரர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குறி சொல்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து யாருன்னா இவங்களுடைய ஏஜென்ட்ஸ். அவங்க மூலமாக வந்து அவங்கள அந்த சேனல் மூலமாக வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்கள பயன்படுத்தி இவங்களை வந்து காமிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரி, இந்த காலம் வரும் முன்னே அப்படின்னு சொல்றாங்க. அந்த எந்த காலத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் 17:31 சொல்லப்பட்ட மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் தான் நாம இங்கே பார்க்குறோம். அதுதான் நியாய தீர்ப்பின் நாள்.
வசனத்தை வாசிச்சுட்டு விளக்கம் பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளக்க பண்ணினார் என்றார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு நாள் இருக்குது. எதுக்கு? அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதியாய் நியாயம் தீர்க்கிறது, ஒரு நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது. அப்போ பாவங்கள் போயிட்டே இருந்தாலும் ஆதாம் எப்போ பாவம் செஞ்சாங்க? அது எப்போ? ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சாங்க. பிளேஸ் சொல்லிட்டீங்க. நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நடக்குது, ஒரு பெரிய பாவம் நடக்குது. அந்த 6000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்பவே தேவன் என்ன பண்ணல அப்படி சொன்னா அதுக்கு கொடுத்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கும் போது அங்கேயே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டாச்சு. என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் இருப்பீங்க, என்னென்ன பிரகாரமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான மீட்பு எப்ப நடக்குது, அது திரும்ப கொடுத்தல் எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா அது பின்னாடி தான் நடக்குது. அது நம்ம பார்க்குறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே, த கிரேட் ஜட்ஜ்மெண்ட் டே, அதான் நியாய தீர்ப்பின் நாள். அந்த நாளில் தான் இந்த பூமியில் நடந்த அத்தனை தவறுகளுக்கும் ஒரு நாள் இருக்குது. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது அன்னைக்கு ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர் ஆட்சி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அந்த நாளில் வந்து என்ன, அதுக்கு பேர் வந்து மனுநீதி நாள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. மன்னராட்சி காலம்லாம் முடிஞ்சாலும், மக்களாட்சி வந்தாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் வந்து இது ஒரு நாள், ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் வச்சுருப்பாங்க, இல்லை மாதத்தில் ஒரு நாள் வச்சுருப்பாங்க. இந்த வழக்கமெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து வந்துடுவாங்க, நியாயம் விசாரிக்கிறவங்களாம் வந்துடுவாங்க. அந்த கிராமத்துக்கோ இல்லை அந்த தேசத்துக்கோ இல்லை வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணாலும் அன்னைக்கு எல்லாருமே வழக்கு இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்களா அவங்க வர வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அங்கே நியாய சங்கம்லாம் கூடி வரும். அதுக்கு பேர் மனுநீதி நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க. அங்கே வந்து அது சில தீர்த்து வைப்பாங்க. சிலது வந்து அப்போவே சில தீர்க்க முடியும், சிலது என்னாகுன்னா முடியும், பெண்டிங்காக இதெல்லாம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா, நியாய தீர்ப்புக்குன்னு ஒரு நாள் இருக்குது. இது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இந்த பூமிக்கும் உண்டான ஒரு நாள். அந்த நாளில் நம்ம தேவன் நியமித்த ஒரு மனுஷர், அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்குறோம். அவருடைய நாள் அதான் நம்ம எங்கே இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் நாம் பார்க்குறோம் ஜட்ஜ்மெண்ட் டே 1874 நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த நாள். அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுதான் நியாய தீர்ப்பின் நாள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக் ஆன ஒரு விஷயம். எப்படி பேசிக்கான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, 1874 தான் நியாய தீர்ப்பின் நாள் ஆரம்பமாகுது. 1874. அப்போ இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் இந்த நாள் வரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாள் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்யப்படுவாங்க? கட்டவிழ்க்கப்படுவாங்க. புரியுதுங்களா? நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த நியாய தீர்ப்பின் நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல அவங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாங்க. கரெக்டா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இதுதான் நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பின் நாள் ஆரம்பமாகுது. அந்த அறுவடையை பார்க்குறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையினுடைய ஆரம்பம். அந்த நாள் அந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்குள்ள இது முடியும். இவங்களுடைய ஆதிக்கம் கரெக்டாக 1874 ஆரம்பிச்சு மகாபத்திரத்தில் இதோட முடிஞ்சு வரும் இவங்களுடைய இது. இவங்க கட்டவிழ்க்கப்படுறதும் ஒரு சிலர் மனம் திருந்துவாங்க, சில பேர் திருந்த மாட்டாங்க. இவங்களுக்கான அழிவு எல்லாமே எதுக்கு முடியுது அப்படின்னா அந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்கு முடிஞ்சிடும். முழுமையா அந்த 1000 வருஷம் வரைக்கும் போகாது, மாறா எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபத்திரத்துக்குள்ள அவங்களுக்கு முடிச்சிடும். 1874 ஆரம்பம் தெரியும், நமக்கு எண்டு தெரியாது, அது எது வரைக்கும் போகும் தெரியாது. சரிங்களா? இதுக்குள்ளதான் இவங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது. இதே சமயத்துல இன்னொரு விஷயம் நடக்குது. சாத்தான் கட்டப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இதுக்கு நடக்குது. இவங்களுடைய கேப்டன், பாவம் செஞ்ச தூதர்களுடைய தலைவர், அவங்களுடைய சாத்தானுடைய தலைமையில தான் இவங்க வேலை செஞ்சாங்க. அந்த சாத்தான் கட்டப்பட்டு வர்றாரு, இவங்க கட்டவிழ்க்கப்பட்டு வர்றாங்க. ரெண்டுமே வந்து எப்படின்னா பேரலா நடக்குது. சரிங்களா? இப்போ இவங்க கட்டவிழ்க்கப்படுறாங்க, இதுதான் செய்தி. சரி, இப்போ இவங்க கட்டவிழ்க்கப்படுறாங்க, கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறாங்க.
1874 கட்டமைக்கப்பட்டாச்சு. சரி, இதுதான் வந்து இந்த வசனத்தில் சொல்லப்படுற ஒரு கருத்து. சரிங்க அன்பான சகோதரர்களே, கட்டமைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கணும் இல்லையா? நியாய தீர்ப்புக்கு வந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம சபையுடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு எப்போ நியாய தீர்ப்பு? சபைக்கு எப்போ நியாய தீர்ப்பின் காலம் அப்படி சொன்னால் இப்போ சொல்லலாம். ஃப்ரம் பேப்டிசம் டு டெத்தில் வந்து அது வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகிடும், முடிஞ்சிடும். அதுதான் எண்டு. பட் ஆரம்பம் எங்கே இருக்குது? நம்முடைய பேப்டிஸ்டில் இருக்குது. ஞானஸ்தானத்திலிருந்து எங்கே அதுக்கு முன்னாடியில் கவுண்ட் இல்லை. ஞானஸ்தானம் எப்படித்தமோ அப்போ இருந்து வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. அது நம்முடைய மரண வரைந்தும் இந்த நம்முடைய ஓட்டம் முழுவதும் இது கணக்கெடுப்படுது தேவனால. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இந்த தூதர்களுக்கு என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டமைக்கப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமாக இங்கே தான் அநேகர் வந்து மனம் திரும்புகிற சூழ்நிலை நடக்குது. மனம் திரும்பாமல் மீறுதலுக்குள்ள போகிறதும் இருக்குது, அவங்க 2ஆம் அழிவுக்குள்ள போகிறதும் இருக்குது. நம்ம வெளிப்படத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த 2ஆம் மரணத்துக்கு இவங்க கட்டாயமாக பெரும்பான்மையில் போவாங்கன்றது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இவங்க மீட்டுக்கொள்றதுக்கு தேவன் வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாரா? ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இது ஒரு முறை கூட நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட ஒரு கொஸ்டின் புக்கில் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி ரொம்ப அருமையான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் கூட. விழுந்து போன தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரேன்சம் அப்ளை ஆகுமான்னு கேட்குறாங்க. பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி மூலமா அவங்கள மீட்டுக்கொள்ள முடியுமா, மீட்டுக்கொள்றாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. சும்மா இந்த கேள்வி சாதாரணமாக கேட்கலீங்க சகோதரர்களே. இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வசனத்தை வேற ரெஃபர் பண்ணி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து பார்க்குறோம், கொஸ்டின் புக்கில் இருக்கு. 563 கொஸ்டின் நம்பரு. அதில் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு வந்து எந்த ஒரு வசனத்தை வச்சு பார்க்குறாங்கன்னா, சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறாங்க. வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி. இப்பதான் கவனிக்கணும், வாசிங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் ரெண்டு கேட்டகரியா சொல்றாங்க. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் எல்லாத்தையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ இந்த வசனத்தை அவங்க மேற்கோள் காமிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பூலோகத்தில் உள்ளது யாரு? மனுக்குலம். பரலோகத்தில் உள்ளதுன்னு சொல்றது யாருங்க? தூதர்கள். அப்போ தூதர்கள் வானமண்டலத்தில் இவங்க பாவம் செஞ்ச தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஈடுபலி, அவருடைய சிந்தின ரத்தம், ரேன்சம் அப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க, அப்ளை ஆகுமா? ஏன் ஆகக்கூடாது? வசந்த கிளியரா இருக்கு. என்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் ஓகே, இந்த வசனத்துக்கு நம்ம பார்க்குறோம் என்னன்னா, எல்லாமே அவருக்கு கீழே தான். எல்லா வசன பகுதி, இந்த வசன பகுதி சொல்லுது பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள எல்லாமே இந்த ரேன்சம்ல அவருக்கு கீழ்பட்டுருச்சுங்கிறத சொல்லுது வசனம் ரொம்ப தெளிவா. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மரித்தல் மூலமா, இந்த ஈடுபலி மூலமா அவர் சிங்காசனத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. ஒரு முக்கியமான மூமெண்ட். இந்த ரேன்சனோட டெப்த் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அது வரைக்கும் அவர் என்னவா இருக்காருன்னா, செல்லப்பிள்ளைய மடியில தான் இருக்கிறார். ஓகேங்களா? ஆனால் இந்த ரேன்சம் ஈடுபலி கொடுத்து அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவருடைய வலது பரிசு சிங்காசனத்தில் உட்கார்றாரு. சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கும் மடியில் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? மடியில் உட்கார்றதுன்னா அது ஒரு குழந்தை அடிக்கும்போது நீங்கள் குழந்தை இயேசுவா அப்படின்றாங்க. அது செல்லப்பிள்ளைங்கிற ஒரு குமாரன்கிற ஒரு ஸ்தானம் அப்பையும் அவருக்கு சர்வ வல்லமை இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி அதுக்கு மேலே ஒரு ஆளுகை தேவன் கொடுக்குறாங்க. எப்படின்னா அந்த ரேன்சனுக்கு அப்புறம். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை நடக்குது. தேவனவே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய ஒரு மகிமைப்படுத்தின ஒரு சம்பவம் நடக்குது. இது வசனம். சரி, இந்த வசனத்து மூலமாக கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சகோதரர் அருமையாக பதில் கொடுத்துட்டாங்க.
ஒருவேளை நீங்க இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் மறிச்சாங்களான்னு கேட்கிறாரு. முதல்ல மறிச்சாங்களா அவங்க? சரி, இப்ப மரணத்துக்கு தான் மரணம் அப்ப மறிக்கல, மாறா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டித்த வச்சுக்கிறாங்க ஆளிக்கல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தையும் கூட அங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூத்த சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்றாங்க. ஜீவனுக்கு ஜீவன், அந்த ஈக்குவல் அந்த கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படி சொல்லும்போது என்னன்னா சம நிகர் சரிநிகர் சமான விலை. கரெக்டா சொல்லிட்டீங்களா? ஓகே. இப்போ அதில் சொல்லும்போது என்ன அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ஜீவனுக்கு, அது பரிபூரண மனுஷனுடைய ஆதாம் அவர் செஞ்ச பாவத்திற்கு இன்னொரு பரிபூரண மனுஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீவனை. அதுதான் ரேன்சம், அதனுடைய கான்செப்ட் அதுதான். அந்த கான்செப்ட் இங்கே ஏன் அப்படியே ஆகலைன்னு சொன்னா இவங்க வந்து மறிக்கல, முதல் பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா இவங்க மனுஷங்க இல்லை. அப்ப இந்த ரேன்சம் யாருக்கு தான் அப்ளை ஆகுதுன்னா இது மனுஷங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஆதாமுடைய சந்ததிக்கு மாத்திரம்தான் இது அப்ளை ஆகுது. தேவ தூதர்களுடைய சந்ததிக்கோ அவங்க சந்ததியே இல்லை, அது சந்ததி பெருகல. ஒரு தூதனுக்கு இன்னொரு தூதன் பிறக்கிற மாதிரியான சூழ்நிலை தேவன் அப்படிதான் அவங்களுக்கு படைக்கல. தூதர்கள் எல்லாருமே நேரடியான படைப்பு தான் ஒவ்வொருத்தரும். அது சந்ததியை பெருக்கிறதுக்கான வழிகள் முறைகள் அவங்களுக்கு இல்லை. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சாங்க, அந்த பாவம் நமக்குள்ள இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு தூதன் பாவம் செஞ்சாங்க, இன்னொரு தூதனுக்கு பாவம் இருக்குதா? அப்படிலாம் இல்லை. சரிங்களா? இது ரொம்ப தெளிவாக சகோதரர் பதில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூட இங்கே நம்ம அரசமைக்கலாம். சரி, இப்போ இவங்களுக்கு இல்லை, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு வந்து ஆனால் இவங்க மனம் திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இந்த ரேன்சம் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறதுக்கு இன்னொரு வசனம் பகுதி சொல்றாங்க. இந்த வசனத்தை பண்ணி சிஸ்டர் நம்ம விளக்குறாங்க. 1 பேதுரு 3:18 1 பேதுரு 3:18 19 படிச்சிருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 19 அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த காவலில் உள்ள ஆவிகள் தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கூடிய பாவம் செஞ்ச தூதர்கள். போய் பிரசங்கிக்கிறதுனா என்னங்க? பிரசங்கிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பாவம் செஞ்ச தூதர்கள்லாம் வாங்க அப்படின்ட்டு அவங்கள வரிசையாக உட்காந்துருப்பாங்க. இவர் போயிட்டு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டைட்டில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு எடுப்பாங்களா நம்ம ஆண்டவர்? இது பிரதர் கொடுக்கும்போது இதுக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஒரு செய்கை மொழி அப்படிங்கிறார். செய்கை மொழிக்கு இங்கிலீஷ்ல என்னங்க எனக்கு தெரியல. என்னங்க? சரி, ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, செய்கை பாஷை. எப்படி ஒருத்தங்க செய்யக்கூடிய இவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம், தூதர்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை பார்த்தா அதை அப்படியே செய்வாங்க. அதுக்கு சாட்சி நிறைய இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த பூமிக்கு வருவாங்க, அதை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய ஜீவி தான் இல்லைங்களா தூதர்கள் எல்லாமே. கண்ணில் நாம் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பூமிக்கு வந்துட்டு அவங்க மனுஷங்கள உருவம் எடுக்கணும், மனுஷ உருவம் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறாங்க? அவங்கள பார்க்குறாங்க, பார்த்துட்டு தத்ரூபமாக அதே மாதிரி உருவத்துக்கு இவங்க தரிச்சுக்கிறாங்க. ஒரு மரத்தை பார்க்குறாங்க, அந்த மரம் வேணும்னா மரத்தை பண்ணிக்கலாம், மரமாக்கிக்கலாம். ஒரு சிங்கமாக ஆகணுமா சிங்கமாக மாறிக்கலாம். ஒரு நெருப்பாகணுமா நெருப்பாக மாறிக்கலாம். ஒரு காத்தாகணுமா காத்தா மாறிக்கலாம். ஒரு காகமாக மாறணுமா காகமாக மாறிக்கலாம். அது எலியாவுக்கா போய் சாப்பாடு கொடுக்கணுமா எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நோவா பேலக்கில் இருக்கணுமா நோவா பேலக்கில் இருக்கலாம். இது எந்த ஒரு வேணாலும் எடுக்கலாம். எல்லாமே எப்படி வேணாலும் பண்ணலாம். இதுதான் அவங்களுடைய மேன்மையான ஒரு விஷயம். இது எப்படி நடக்குது, எப்படி கிடைக்குதுன்னா தேவன் அவங்களை எப்படி வேணா மனுஷர்களுக்கும் மேற்பட்டு படைச்சிருக்கிறார், மேலானவர்களாக படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தூதர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமே இதுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க. மோசே அந்த எகிப்தில் பார்வன் முன்னாடி அந்த அற்புதங்கள் செய்யும்போது இவங்க செஞ்ச உடனே அவர் இப்படி போடுறாங்க, திரும்ப அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. இதில் எப்படி நடக்கும்? பண்ண முடியும். அடையாளங்களையும் அற்புதம் செய்யக்கூடிய ஆவிகளும் இருக்குதுன்னு சொல்லி வசனம் இருக்கு, நேரடியா இருக்கு. எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. டூப்ளிகேட்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க, பயங்கரம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ இந்த தூதர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
இப்போ இயேசு கிறிஸ்து போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கிக்கிறார். அப்படின்னா என்னன்னா இவங்களோட லைஃப் தேவனுடைய வேலை செய்யறதுக்கு இந்த பூமிக்கு போகணும்னா இப்படி தான் போகணும். எந்த வேலைக்காக போகணும், என்னை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர்றீங்க அப்படின்னா என்ன மாதிரி வாங்க. தேவனுடைய வேலையை பூமியில் செய்யணும்னா என்ன மாதிரி செய்யுங்க. எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை மாத்திரம் ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு அவர் போயிட்டார். தூதர்களுக்கு இது எவ்வளோ அருமையான படிப்பனைங்கிறது நீங்கள் கவனிச்சுக்கணும். இதுதான் ஆவிகள், காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நீங்களே தான் வந்தீங்க முதலாம் உலகத்தில், வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இது வந்து இன்டெரக்டாக அவர் அங்கே சொல்கிறார். இப்படி தான் அவர் பிரசங்கிக்கிற விஷயம் நடக்குது. அதை மட்டும் இல்லை, இது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவை போலவே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. யாருங்க? சபை. 1,44,000 பேர். அவங்களும் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணணுமா, செய்கை பாஷை பண்ணணும். அதை பவுல் சொல்கிறாங்க 1 கொரிந்தியர் 6:3. 1 கொரிந்தியர் 6:3 தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். எந்த தேவதூதர்கள்? விழுந்து போன தூதர்களுக்கு தான் நியாயம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க தான் நியாய தீர்ப்புக்குள்ள வர்றாங்க. அப்போ பாவம் செய்யாத தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த பாவம் செய்யாத நியாய தீர்ப்புங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பாவம் செஞ்ச தூதர்களுக்கு நியாயம் தீர்க்கிறாங்க, நாம தான் நியாயம் தீர்க்கணும். எப்படி? அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். நம்ம வந்து அவங்களை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா பண்ணிடக்கூடாது, உனக்கு இந்த தண்டனை, அதில்ல. மாறா என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து செஞ்சது போல நம்மளுடைய கிரிகையின் மூலமா இந்த தேவனுடைய ஊழியத்தை செஞ்சா இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை அவங்களுக்கு காட்டுறோம். நீங்க மனுஷகுமாரத்தின் இடத்துல ஒரு இச்சையில் இழுப்புண்டீங்க, அவங்களுக்கு தோணணும் மனுஷங்களோட நம்ம மேற்பட்டவங்க, ஆனால் மனுஷர்களே இப்படி இருக்கிறாங்களா ஒரு வகுப்பார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணுங்கிறது இங்கே சொல்கிறாங்கன்னா தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படிங்கிறதையும் கூட இந்த வசனத்தையும் நம்ம அடிச்சலாம் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தூதர்களை குறித்து இப்போ நம்ம ஏன் பார்க்குறோம், இவங்க கட்டவிழ்க்கப்பட்டுட்டாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இவங்களால் ஒரு 4,500 வருஷமாக கட்டி வச்சிருக்கிறாங்கிறது பார்த்தோம். அப்புறம் திரும்ப கட்டவிழ்க்கப்பட்டாச்சுங்கிறது பார்க்குறோம். எதுக்காக இது பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு வசனம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பாடத்துடைய முக்கியமான ஒரு வசன பகுதியை நம்ம இது பார்க்குறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக அவர் நோட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு வசன பகுதி. இந்த சபையை அழைக்கப்பட்ட நமக்கு இந்த பலியின் ஜீவித்தில் கொஞ்ச காலம் இந்த மாமிச சரீரத்தில் நம்ம வாழணும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி இந்த புது சிருஷ்டி கொஞ்ச காலம், அதாவது வாழ்கிறதுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கிறது இந்த மாமிச சரீரம். அந்த மாமிச சரீரத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குதுங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. என்னென்ன போராட்டங்கள் இருக்குதுன்னு அப்போஸ்தலன் பவுல் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது வாசிங்க. 6:12 வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஃபர்ஸ்ட் அது மட்டும் நீங்க நினைச்சுக்காங்க. நம்முடைய மாமிசம் நம்முடைய ரத்தம் நமக்கு அதை நம்ம எடுத்து போறது அல்ல. மாறா இன்னொன்று இருக்குது. எதுங்க? துரைத்தனங்களோடும் அந்தி கிறிஸ்து அமைப்பு, சிவில் கவர்மெண்ட் எல்லாம் வந்துருவாங்க இதுக்குள்ள. சரிங்களா? அடுத்தது அதிகாரங்களோடும். அதிகாரங்களோடு அப்படின்னா அதிகாரங்கள் எது எப்படி வேணா இருக்கலாம். அந்த அதிகாரத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்ல, முக்கியமானது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாபதி யாரு? சாத்தான். இந்த 2ஆம் உலகத்தினுடைய அதிபதி. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வந்துட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்ப சாத்தானோட இருக்குது. அப்புறம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அநேக முறை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வான மண்டலங்களோட பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வான மண்டல பொல்லாத ஆவி தான் இந்த பாவம் செஞ்ச தூதர்கள். இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே அவங்க கட்டு வச்சா நமக்கு என்ன பிரச்சனை, கட்டவிழ்த்தா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறதல்ல. இவங்க கட்டவிழ்க்கப்படுறதுனால நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க சபையை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மோசம் போக்கிட்டு இருக்கிறாங்க.
அதில் அதிகமாக யாரை மோசம் போக்குறாங்க அப்படின்னா சபையை மோசம் போக்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இவங்களுடைய வஞ்சனை எப்படி இருக்குது? இப்போ நம்ம அதான் பார்க்குறோம். வஞ்சனை 2 விதமாக இருக்கும். ஒன்று உருவம் எடுத்து வருவாங்க, மெட்டீரியலைஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கு. அடுத்து பொசசிவ், உடைமையாக்குதல். எப்படி இவங்க வந்து இந்த மனுக்குலத்தை அப்படியே ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த உருப்படுதல் அப்படிங்கிற தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு. அதை நீங்கள் வந்து என்ன, ஒரு உருவம் எடுத்து வந்து ஆக்கிரமிக்கிறது. இன்னொன்று மைண்டை முழுமையாக அவங்களோட கண்ட்ரோல் கெடுக்கிறது. இந்த 2 விதமா இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே செய்யற இந்த 2 விதமான வஞ்சனை இன்னைக்கு நடக்குது. எப்படி? அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த உருவம் எடுத்து வர்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். சரி, உருவம் எடுத்து வர்றாங்கன்னா எப்படி சொல்லலாம்? இவங்க உருவம் எடுக்கிறது குறித்து பார்த்தோம்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, புலப்படாது, வாய்ப்பில்லை. சரி, கண்ணுக்கு தெரியாத ஜீவிகள் நாம கண்ணில் பார்க்கறது மாதிரி, நம்ம தொட்டு உணர்ற மாதிரியான ஒரு உருவத்துக்கு வருவாங்க. அது எந்த உருவம் வேணாலும் இருக்கலாம். இது எப்பத்தான் நடக்குது? கட்டவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா ஒரு புது சுதந்திரம் இந்த கட்டவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த காலப்பகுதி இந்த ஓவர்லாப்பிங் பீரியட். 1874 அப்புறம் அவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. காரணம், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, இந்த பூமியில் நடக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் அதுக்கு சாட்சி இருக்கு, நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம உலகத்தில் அவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து அதிகமாக அவங்க மோசம் நோக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு நம்ம நிறையா இருக்குது, அது நம்ம பார்க்குறோம். அதை விட சபையில் அவங்க எப்படியெல்லாம் வந்து சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய வேத மாணவர்களை அவங்க எப்படி துன்புறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய வஞ்சனை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்காக இந்த பாடமே நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இதை எதிர்த்து நம்ம போராடணும். பவுல் சொல்கிறாங்க, நமக்கு போராட்டம் இருக்குது. இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எதிர்த்து போராடக்கூடிய திராணியை நம்ம வளர்த்துக்கணும். அது எப்படிங்கிறது கூட நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்கணும். சரி, இப்போது இந்த உருவம் எடுத்து வருவாங்க. எப்படி உருவம் எடுத்து வருவாங்க? இது இவங்களுடைய ட்ரிக்ஸ். ஆதி காலத்துலேருந்து நம்ம சொல்கிற மாதிரி பொதுவாக வந்து ஒன்று பார்த்தாங்கன்னா அது அப்படியே அவங்களால செய்ய இருக்க முடியும். அதில் இவங்க வந்து இந்த டூப்ளிகேட்டில் இவங்க தான் கிங். என்னைக்கும் இல்லாமல் கொஞ்சம் இந்த இந்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. 1874 பிறகு அநேக மாற்றங்கள் இந்த பூமியில் இருக்குது. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து செஞ்சுட்டு அநேக காரியங்கள் இருக்குது. அதில் தேவன் அனுமதிச்சதும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுமதிச்சதும் இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெக்னாலஜிஸ் பெருக ஜனங்களுடைய மனுஷங்களுடைய மைண்டை அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, டூப்ளிகேட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய போலிகள். இப்போ இதுக்கு முன்னாடி போலிகள் இல்லையா? இருந்துச்சு. அதை காட்டிலும் இது அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா, ஒருவர் போலவே மற்றொருவர் பண்ணலாம். டெக்னாலஜி எப்படி? அதுக்கு ஒரு அந்த ஆராய்ச்சிக்கு பேர் என்னங்க? குளோனிங். இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இன்னைக்கு என்னுடைய உருவத்தை பார்க்கலாம், என்ன மாதிரி ஒருத்தனுமே தாங்க முடியல, இன்னொருத்தராக கேட்குறீங்களா? ஒன்றையுமே பார்க்க முடியல 4-5 மாசமா. இன்னும் இன்னொரு ஆள் ஆடின்னு கேட்க வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, ஒரு அதான் போலி. இது பண்ண முடியும், அந்த வல்லமை அவங்களுக்கு இருக்குது. சரி, இது மூலமாக என்ன நடக்குது? இது மூலமாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சகோதரர் வந்து அந்த அவருடைய எழுத்துக்களில் அதிகமாக இதை குறித்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த 1874 பின்னாடி சொன்ன அந்த ஆவிகள், அது பொல்லாத ஆவிகள் செய்யக்கூடிய செய்கைகள், அதில் முக்கியமாக இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பண்ணக்கூடிய சபையை வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு நமக்கும் ஒரே விஷயம்தான். என்ன தெரியுங்களா? அவங்க தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், நாம தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை வந்து விளைச்செய்யறது அவங்களுடைய நோக்கமே. இந்த விளைச்செய்யறதுக்கு தேவனிடத்திலிருந்து வழி விலக செய்யறதுக்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம், அவங்க என்ன வேணால் செய்வாங்க, அது எப்படி வேணால் செய்வாங்க. நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் அவங்க இப்போ கையில் எடுத்துருக்கிறது, இப்போ கரண்ட்டில் கையில் எடுத்துருக்கிறது இந்த டெக்னாலஜி தான். அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.
ரொம்ப முக்கியமா இப்படி உருவம் எடுக்க முடியுமா? முதல்ல இந்த உருவம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? வசனம் ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னா இவங்களுடைய தலைவராக இருந்த சாத்தான் அதை பண்றாரு, அதை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல. எது ஆச்சரியம் இல்ல? உருவம் எடுக்கிறது, இந்த உருப்படுதல் ஆச்சரியம் அல்ல, மாறா இந்த வல்லமை அவங்களுக்கு இருக்குதுங்க சொல்றாங்க. எப்படி? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். சாத்தானும் இயேசு கிறிஸ்து போலவே அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த வேஷத்தை தரிச்சுக்க முடியும். அது ஒரிஜினல் இல்லை, அது வேஷம், அது டூப்ளிகேட், போலி, ஃபேக், எல்லாம் நீங்க சொல்லலாம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காரியம் வந்து அவங்களுக்கு முதலாம் உலகத்திலேயே இருந்துச்சு. இப்போ மனுஷ குமாரத்திலோட அவங்க கலக்கணும் அப்படின்னா இவங்க மனுஷனை போலவே வருவாங்க. எப்படி வருவாங்க? அந்த மனுஷ குமாரத்தை விரும்பத்தக்க ஒரு ஹீரோ மாதிரி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வர்ற அளவுக்கு அந்த உருவம் எடுத்து இவங்களால வர முடியும். புரியுதுங்களா? இதைத்தான் செய்ய முடியாம கட்டி வச்சிருந்தாரு இவ்வளவு நாளா தேவன். இப்ப அந்த கட்டளிக்கப்பட்ட உடனே திரும்ப அந்த சூழ்நிலைக்கு அவங்க போவாங்க. ஓகேங்களா? இது சாத்தானுடைய தூதர்களா இருந்தா இவங்களும் செய்யறாங்க, இது எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த உருவம் எடுத்து வந்துட்டு அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்க அப்படி சொன்னா, இதுக்கு நிறைய சான்று நமக்கு இப்போ வரைக்கும் பாவம் செய்யா தூதர்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கலாம்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சரிங்க. அதனால நீங்க அப்படி உபசரிக்கிறதுனால சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவதூதர்கள் அந்நியரை போல வந்திருக்கிறாங்க. அந்நியரா தான் வருவாங்க நிறைய. எப்படி அந்நியரா வருவாங்க? அந்நியர் யார்? நமக்கு அந்நியர் யார்? அதை விளங்கிக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுட்டோம்னு போதும். அந்நியர் யார்? சரி, நமக்கு ஐக்கியமானவங்க யாரு? நம்ம சொந்தக்காரங்க யாரு? நம்ம உடன் சகோதரிகள். அப்போ சகோதரர்கள் அல்லாம இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்நியர்கள். கரெக்டுங்களா? இந்த சத்தியத்துல நம்மளோட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்கள் இல்லாதவர்கள் அந்நியர்கள் தான். இந்த அந்நியர்களை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த உபசரிக்கிறதா கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடுலாம் போட்டு அவங்களுக்கு பந்தி மாறாத்த சொல்ல, அதெல்லாம் அது பண்ணுங்க. ஆனா அதை எதிர்பார்க்கலீங்க. அவங்க மூலமா வந்து தேவன் நமக்கு ஒரு சில நன்மைகள் வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? தேவதூதர்கள் பாருங்க, இப்போ நம்ம அந்நியர்ல எங்கெங்க இருக்காங்க நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. நீங்க வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வேலை செய்யறதுல அங்க இருக்கிறவங்களாம் உங்க சகோதரிகளா? அவங்க யாருங்க? அந்நியர். அங்க தேவதூதர்கள் இருப்பாங்களா? எப்படிங்க நம்ம வேலை செய்யறதுல தேவதூதர்கள் இருப்பாங்களா? ஆமா. எப்படி தெரியுங்களா? எல்லா நேரமும் இல்லை, கொஞ்ச நேரத்துல. இப்போ நம்ம கூட வேலை செஞ்சுருக்கிறவங்க நமக்கு ரொம்ப எதிரடியாக நிறைய விஷயம் செஞ்சுருக்கலாம். இல்லை நம்ம பாஸ் நம்மளை பயங்கரம் திட்டிட்டு இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சாதகமாக பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இதுதான். நீங்கள் திடீர்னு வந்து மீட்டிங் போகணும்னு லீவ் கேட்பீங்க, தரமாட்டாங்க. ஒரு நாள் வந்து அவங்களே வந்து வாலண்டியராக நீங்கள் டைம் வச்சு கிளம்புன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் இல்லையே. நாம் மீட்டிங் போகிறது நம்ம தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? லாபம் ஒருபோதும் லாபம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் அந்த விஷயம் செய்வாங்க. ஏன் செய்கிறாங்க? தேவன் வந்து நம்ம மேலே எப்போவுமே நீதிமான்கள் மேல் அவருடைய கண் நோக்கமாக இருக்கு. அந்த கண் தான் தூதர்கள். எப்படி தெரியுங்களா? கர்த்தருடைய கண் அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் இப்படி எழுதியிருக்காங்க. அந்த கர்த்தருடைய கண்ணா அது தூதர்கள் தான். அந்த நிமிஷம் தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த உருவம் எடுத்து அவங்களுடைய உருவத்தில் வந்து அந்த விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க. கேட்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் உண்மை. இது நல்ல தூதர்கள். இப்போ பாவம் செஞ்ச தூதர்கள் இந்த மாதிரி சரீரம் எடுப்பாங்க 1874 பின்பு. நான் திரும்ப சொல்றேன்னு நீங்க புரிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உங்களை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய நடக்கும். துரோகங்கள் நடக்கும். இந்த வஞ்சனையெல்லாம் இருக்கு. இப்போ இதான் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்து நமக்கு தெரியாது.
இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் வழிபோக்கனா கூட வந்திருக்கலாம். எத்தனையோ பேர் நல்லா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த புது சிருஷ்டியை தேவன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு பாருங்க. உங்களுக்கு வழிபோக்கனா எத்தனையோ பேர் கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சாலை மார்க்கமாக போகும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிருக்கலாம். இதெல்லாமே தேவன் இந்த மாதிரி தூதர்களை கொண்டு அவர் செஞ்சுட்ருக்கிறாருன்னு பார்த்துருக்கேன், நல்ல தூதர்கள். ஆனால் பாவம் செஞ்ச தூதர்களும் இந்த மாதிரி எடுத்து நமக்கு இன்னும் எதிரடியாக நமக்கு இன்னும் பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, நாம் நன்மை செய்யும்போது தடை செய்வாங்க. நாம் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தடையாக இருப்பாங்க. இது இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்து என்ன அப்படின்னா, இந்த பாவம் செஞ்சது அப்படி ஒரு திடீர்னு வந்து இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது உண்டு. நிறையா முன்னாடி கதைகளெல்லாம் பேய் கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இது வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டரே அதுதான். எதுனா இந்த அந்தி கிறிஸ்தவ அமைப்பு தான். அந்த அவங்களுடைய கூடாரம் எது, இந்த அந்தி கிறிஸ்தவ அமைப்புகள் தான் அவங்களுடைய கூடாரமே. பாவம் செஞ்ச தூதர்களுக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து கத்துவாங்க. ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்களோ அல்லையோன்னு கத்துறாங்கன்னு தெரியாது, ஆனால் கத்திட்டு இருப்பாங்க. கத்திட்டு திடீர்னு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்களா? இந்த பேய் பிடிச்சது ஓட்டுறது எல்லாமே யார்? எல்லாமே அவங்க தான். ஓட்டுறது அவங்க தான், ஓடுறது அவங்க தான், பேய் அவங்க தான். அவங்க கண்ணில் பார்த்தது பார்க்கலையா? பார்த்துருப்பாங்க கட்டாயமாக. அவங்க பொய் சொல்ல பார்த்துருக்காங்க. அந்த காட்சி காமிச்சது அவங்க தான். இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஏன் நமக்குள்ள இல்லை? நீ நல்லா கவனிச்சு பாருங்க. வேதமானவர் ஐக்கிய சபையில் எங்கேயாவது பேய் ஓட்டுறது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எந்த சபையில், அது கிளை சபையில் எங்கேயாவது இருக்குதா? இந்த மாதிரி அந்த சபைக்கு போன பேய் ஓட்டுவாங்க எங்கே சொல்லியிருக்காங்களா? அந்த பேச்சுங்க இருக்காது. ஏன்? நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யார் நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலே, இது நல்லாவி இது அசுத்தாவிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாலே அது நம்மகிட்ட இவங்ககிட்ட போன வேலை நடக்காதுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அதான் பாருங்க, இந்த விஷயத்த இங்கே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். இயேசு கிறிஸ்து சேர்ந்தது நம்ம இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அப்படியே பின்பற்றுறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே நீங்கள் கவனித்து பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. மார்க் 1:24-25 வாசிங்க. மார்க் 1:24 அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். இது வந்து நம்ம ஏற்கனவே வாட்ச் வசனம் போகுது. இப்போ 25 வாசிங்க. 25 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். என்ன பண்றாரு? இப்போ அதட்டுறாரு. கிளம்பி போ அப்படின்னா போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இவனை விட்டு போ. அவங்க ஊர் உலகத்தையே மிரட்டலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும்? அந்த பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில நம்ம தக்க வச்சுக்கும் போது இந்த சூழ்நிலை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைங்க, சீசர்கள் வந்து இந்த காரியம் செஞ்சுருக்கிறாங்க. அதையும் வந்து விட்னஸ் பண்ணிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க சீசர்களை. அப்போ சில சீசர் போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து, நாங்களும் ஆவிகளை விரட்டணும், ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்பிடிச்சிச்சு அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து இருக்கா, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுறதுக்கு இது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:20. லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷம். இப்போ என்ன அப்படின்னா, இங்க அவர் என்ன விஷயத்தை இங்க ரெக்கார்ட் பண்றாருன்னா, நம்ம ஆண்டவர் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும், அதில் மாற்றமே இல்லை. நீங்க ஆவிகள் கீழ்ப்படியதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒரு சின்ன வட்டத்தை பார்க்காதீங்க. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, பரலோகத்தில் உங்க பேர் எழுத ஆரம்பிச்சா எழுதியாச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இது வந்து சின்ன சந்தோஷம். ஓகேங்களா? இது எவ்வளவு எவிடன்ஸ் தெரியுங்களா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுது. அசுத்தாவிகள் நீங்க சொன்னா உங்களுக்கு பயந்து போகுது, கீழ்ப்படியுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா மாறிட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறத நீங்க தக்க வச்சிட்டீங்க. நீங்க கீழ்ப்படியுதுங்கிறது சந்தோஷத்தை, இந்த அற்ப சந்தோஷத்தை பார்க்காதீங்க. மாறா பரலோகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டாச்சுங்கிறத நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பரலோக வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்கன்றாரு. ஓகேங்களா? அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு சம்பவம் கூட நடக்கும். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய ஊழிய காரியத்தை பார்க்கும்போது இந்த சம்பவம் கூட நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக மாற்ற சொல்றேன். எப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இவர் பவுல் வந்து என்ன பண்ணுவார்னா, அசுத்தாவிகளை விரட்டுவாங்க. அதே மாதிரியே
பணம் கொடுத்து எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் வந்து இதே மாதிரி போய் பண்ணுவாங்கன்னா அந்த 14 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். இயேசு பவுல் செய்யற மாதிரியே நாங்களும் செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி அஸ்தவி வெட்டுறதுக்கு போறாங்க. அதுக்கு அஸ்தவி கொடுத்த அந்த அந்த பாவம் செஞ்ச தூதர்கள் அவங்க வந்து அவங்க கொடுத்த ரிப்ளை தான் இங்க ரொம்ப ஆச்சரியமான ரிப்ளைவா இருக்கு. 15-16 வசனம். 15ஆம் வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. அதாவது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இப்போ ரிப்ளை டு அந்த 7 பேர்த்துக்கு, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்த 7 பேர் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா இவங்க தான் பேர் சபை. ஓகேங்களா? பவுல் யார் அடையாளப்படுத்துறாங்க? சபை அடையாளப்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ யாருக்கு இது கீழ்ப்படியுது, யாருக்கு கீழ்ப்படியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? அந்த பர்ஃபெக்ட், அந்த நீதிமான்கிற ஒரு நிலைமை தேவன் கொடுத்துருக்குறது, விசுவாசத்தினால நம்ம கொடுத்துக்கிட்ட அந்த நிலைமை, அதை நம்ம தக்க வச்சுக்கும் போது அசுத்தாவிகளும் நமக்கு கீழ்ப்படியுங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதை பண்ணாதவங்களுக்கு இதை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் தொடர்ந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு உருவம் எடுத்து வருது பாருங்க. இன்னைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்பரேஷன் கூட கொடுக்குறாங்க, பிரதர் கொடுக்கும்போது அது எப்படி அவர் கொடுக்குறான்னு தெரியல. கண்ணுக்கு தெரியாத ஜீவிகள் தானே இல்லையா? அது முதலாம் உலகத்தில் எத்தனை பேர் இந்த பாவம் செஞ்ச தூரம் இருக்கலாம்னு ஒரு கால்குலேஷன் கூட கேட்கும்போது அவர் ஆப்ரேஷன் தான் அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்ல முடியாதுங்க, ஆனால் ஒரு மனுஷருக்கு 70 பேருக்கு மேலே இருக்கலாம்னு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாரு. ஒரு 2000 பேர், இப்போ நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு 400 என்ன சொல்கிறான் பாவம் செஞ்ச தூதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அந்த மனுஷங்க கிட்ட வந்து என்ன அந்த கால்குலேஷன் அவர் பிரதர் எதை வச்சு கொடுக்குறாருங்கிறது எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்குள்ளேயே வந்து எத்தனை அஸ்தாவி இருந்துச்சுங்க முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து பண்ணும்போது அந்த லேகியம் எத்தனை பேருக்கு அதுக்கு எனக்கு சரியாக டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. 7000 பேரா? சரி பரவாயில்ல, அது நீங்கள் அதான் அதிகப்படியானங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மினிமம் 70 பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க, 70 பேர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஆளுக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறவங்க இருக்கு அப்படின்னா இங்கே எத்தனை அஸ்தாவிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சுங்க. நம்மை சுற்றி எத்தனை அஸ்தாவிகள் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இல்லை, நம்மை சுற்றி நம்மளை எப்படி விளத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. ஒரு ஆள் நம்ம சண்டைக்கு வரும்போது சொல்லுவாங்க இந்த ஒத்தை கொத்த வாடாம்பாங்க இல்லையா? நம்ம இங்கே ஒரு ஆளுக்கு அந்த ஆப்போசிட்டில் 100 பொல்லாத ஆவின் சேனை நிற்குது. அப்படி சேனை தான் சொல்கிறாங்க, அதுக்கு பேரே பொல்லாத ஆவின் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவினுடைய சேனை. இப்போ சேனைனாலே அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது வந்து ஒரு ஹியூஜ், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு முதல். இப்போ இவங்க உருவம் எடுக்கிறத எப்படி வேணால் உருவம் எடுப்பாங்க, அது எப்படி வேணால் இருக்கும், அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அது உலகத்தாருக்கு இது ஒரு பயப்படத்தக்க ஒரு சூழ்நிலையாக இருக்கும், நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்னொன்றுனா அந்த உடமையாக்கு பொசசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுதான் நம்ம ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும். காரணம் என்னென்னா இது மைண்டை அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி மைண்ட் அட்டாக் பண்ணுறாங்க? மைண்ட் அட்டாக் பண்ணுற விஷயத்தில் அவர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்களுடைய ஆக்கிரமிப்பில் அதில் முக்கியமாக சபையினுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து முதல்ல அவங்க வந்து இந்த உருவம் எடுத்து வந்து வஞ்சிக்கிறத காட்டிலும் மைண்ட்லேருந்து பண்ணுறது அதிகமாக இருக்குதுங்கிறது இங்கே பார்க்கலாம். அதுக்கு அப்போஸ்தலன் பவுல் கொடுக்குறாங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் படிக்க வேண்டாம், 1 to 5 வசனம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த குணலட்சணம் முழுவதுமே இது பொல்லாத ஆவியினுடைய குணலட்சணங்கள் சொல்லி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கே தான் இருக்குதுன்னா கடைசி நாட்களில் தான் இருக்குதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க வந்து கடைசி நாட்களில் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி மனுஷன் தற்பெரியரா இல்லையா, பணப்பெரியரா இல்லையா, வீம்புக்காரரா இல்லையா, இது முதல்ல இருந்ததை விட இந்த கடைசி நாட்களில் அதிகமாக. கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறது எதுனா இந்த 1000 சர்ச்சி அதனுடைய ஆரம்ப பகுதியை தான் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வசன பகுதியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப இது அதிகமாக படித்து பாருங்கள், தியானிச்சு பாருங்கள். இதில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட் எல்லாமே ஒரு மோசமான குணலட்சணங்களுக்கு உண்டானது. அப்போ இந்த மோசமான குணலட்சணங்களுக்கு வழிநடத்துறது யாரு அப்படின்னா சாத்தானுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் தான்.
சரிங்களா? இப்போ இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் இன்னைக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிறது என்ன? தேவனை விட்டு நம்மை வழிவிலக செய்யறதுக்கு அவங்க கையில் இருக்கிற அநேக டிவைசஸ் இருக்கு. எப்படி சொல்லலாம்? இதுதான் மொபைல், ஸ்மார்ட் ஃபோன். இது எப்படிங்க தேவனை வழிவிலக செய்யுதா? ஆமாம். இந்த சோசியல் மீடியாஸு அப்படியே நம்மளை என்ன பண்ணுது, இந்த ஃபோன் அப்படியே நம்மளை கட்டி போட்டிருக்கோம். எப்படி கட்டி போட்டு வச்சிருக்குது? நேரம் போகிறது தெரியாது. நேரத்தை நம்ம யார் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணிக்கணும்னா தேவனுக்கு. ஆனால் இந்த ஃபோன் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே நம்மளை வந்து முடக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் முன்னாடி இல்லை? இந்த கடைசி நாட்களில் இதை பற்றி அதிகமாக இருக்கு. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இதெல்லாமே இன்னைக்கு நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்களுடைய மைண்டுக்குள்ள. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் நல்ல விஷயமா இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை பார்க்கறது 1 மணி நேரம் தான். அதுவே நமக்கு 1008 தொந்தரவுகள் இருக்கும். அதுலேயே நிறையா அப்பப்போ இடையூறுகள் இருக்கும். அந்த லிங்க் இந்த லிங்க்னு வரும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே தள்ளிட்டு அப்படி கீழே போனீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஒரு 4-5 அப்படியே வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும். 3 வீடியோ போகும். கிட்டத்தட்ட முழுமையாக அந்த பாவம் செஞ்ச தூதர்கள் நம்மளை ஆக்கிரமம் செஞ்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 எல்லாம் போர் அடிக்கும். அப்படி 4வது போகும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி இப்போ இது மட்டும் பார்த்துட்டு வச்சுருவோன்னு நினைப்போம். அப்படி 5வது அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் ஏற்றி நேரத்தை பார்த்தீங்கன்னா நைட்டு 3:15 இருக்கும். இதப்புறம் இவன் தெளிவாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே இன்னைக்கு அதுலேயும் ரொம்ப அதிகமாக இளைய சகோதரிகள் வந்து இந்த சூழ்நிலையில் நம்ம ரொம்ப அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்? இதுதான் கையில் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு அவங்க இந்த ஆடிட் காரியத்தை குறித்து ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இதில் அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சர்வே ரிப்போர்ட் சொல்கிறது, நாம் சொல்கிறது இல்லை. ஏன்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பேசுறதை விட ஃபோனில் தான் அவங்க அதிகமாக பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு. ஃபோன் யூசேஜ், அதில் இந்த சோசியல் மீடியா மூலமாக அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, அதை போடுறது, அதை லைக்ஸ் வாங்குறது, எத்தனை பேர் பார்க்குறது. தேவனை மறந்தாச்சு. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ காரியங்களும் அந்த தீமத்தை கொடுத்த அந்த 5 வசனத்துக்குள்ள இருக்கும். 5 வசனத்துக்குள்ள எல்லா பாயிண்ட்டும் அடங்கிடும். எவ்வளோ யூசேஜ் ஃபேஸ்புக்லேருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறது மறுக்கொண்டு இருக்குது. அதில் அதிகமாக வந்து பெண்கள். ஏன் இந்த பெண்களுக்கு இருக்குன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து எப்படின்னா முதல்ல வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்து புறணி பேசுனாங்க. இப்போ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுற பேரில் வந்து ஃபோன் கையில் நீ அவ்வளோ தூரம் இறங்கிலும் போக வேண்டாம்ப்பா, நீ ஃபோன்லேயே பேசிக்கலாம், முடிஞ்சு போச்சா? ஒன்றாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா, நான் அழகாக இருக்கணும்னு எனக்கு அந்த ஃபோனுக்கு நான் அக்கறை அவ்வளோ இருக்கிறேன். இந்த ஃபோன் இருக்குது, என்னை அழகாக காட்டணும், இந்த ஃபோனுக்கு என்னங்க அக்கறை? நான் ஏற்கனவே அழகாத்தானே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்காது. எது அழகுங்கிறது நமக்கு சத்தியத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த ஃபோனில் வந்து இந்த ஆப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக காட்டலாம். அதை உடனே போட்டு அதை வச்சு ஒரு அழகாக காமிச்சோம்னா அப்படியே சிகப்பாக காட்டுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. எனக்கு மீசை சரியாக இல்லை, மீசை நல்லா வச்சுக்கலாம், எனக்கு கண்ணு சின்னதாக இருக்குது, கண்ணு பெருசாக வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இந்த ஃபோனை வச்சே வாழ்ந்துக்கிறாங்க. அப்படின்னா முழுக்க ஆக்கிரமி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 70 பாவம் செஞ்ச தூதர்களும் ஒரு ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சிகப்பாக இருக்கிறது கவலையா, கருப்பாக இருக்கிறது கவலையா? சிகப்பாக இருக்கிறது அழகா? இயேசு கிறிஸ்து கருப்பு தாங்க, உண்மையாக தான். அப்படி நீங்கள் நினைங்க. ஏன்? நான் கருப்பாக தான் இருக்கிறேன், அப்போ இயேசு கிறிஸ்து கருப்பத்தான் இருப்பார். இயேசு கிறிஸ்து சாயல் நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம். நீங்கள் சிவப்பாக இருக்கிறீங்கன்னா சிவப்பாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து சிவப்பாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நம்ம கிறிஸ்துவின் சாயல் தான் முக்கியமே தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டானது, சரிங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு காரியத்தில் நாம் இன்னைக்கு கவனித்து பார்க்கும்போது, 1ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பொல்லாத ஆவிகளுக்கும் ஒரு காரியம் எல்லாமே ஒரு 42 சம்பவங்கள் இருக்குது. 42 சம்பவங்களில்
இயேசு கிறிஸ்துவோட இந்த இயேசு கிறிஸ்துவில் சீசர்களோட இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் அந்த லிங்க்கு இந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நடக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 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 ஆராய்ச்சி இருக்குது. இந்த 42 சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அவங்க 42 முறை மேற்கொண்டிருக்கிறாங்கிறதையும் பார்க்கணும். 42 முறை இந்த பொல்லாதாவிகளை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நான் 42 இன்சிடென்ட்ல இப்போ பார்த்தோன்னா இப்போ காலம் போதாது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன இன்சிடென்ட் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்தில் மைண்ட் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, நோவாவின் நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். இவங்க நோவாவின் நாட்களில் தான் இவங்க பயங்கரமான, அதுக்கு முன்னாடி இவங்க கட்டவிழ்க்கு, அது எப்படின்னா அந்த கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ், அதே ஸ்டேஜுக்கு இப்போ வர்றாங்க மனுஷகுமார் நாட்கள். அங்கே என்னெல்லாம் ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அந்த ஆதிக்கம் இங்கேயும் இருக்கும். எப்படிப்பட்ட ஆதிக்கம்னா, அந்த உருவம் எடுக்கிறது விஷயமாகட்டும், அந்த ஜெயின்ஸ் உருவாக்குறதாகட்டும். ஜெயின்ஸ் இவங்க தான் உருவாக்குறாங்க. ஜெயின்ஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த ராட்சசர்கள் இன்னைக்கு பார்க்குறோம் யாருன்னா கார்பரேட் ஜெயின்ஸ். அன்னைக்கு ராட்சசர்கள் உருவாக்குறது பெரும்பங்கு இவங்களுக்கு இருந்திருக்குது, பாவம் செஞ்ச தூதர்களுக்கு, ஈவில் ஸ்பிரிட். அப்போ இன்னைக்கும் இந்த ஈவில் ஸ்பிரிட் கட்டவிழ்பட்டோடனே நிறைய ஜெயின்ஸ் உருவாக்க விடுறாங்க. அந்த ஜெயின்ஸ் நம்ம பார்க்குறோம் எல்லாமே தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவுடைய அந்த கம்பெனிஸ் ஓனர்ஸு, நம்ம கார்பரேட் எல்லாமே அவங்க தான், இந்த ஜெயின்ஸ். அப்புறம் அந்த அந்த ஒரு இனக்கவர்ச்சியை அதிகமாக அங்கே உருவாக்குனது முதலாம் உலகத்தில். அது மூலமாக மனுக்குலத்தை விலை செஞ்சது. இப்போ இங்கேயும் அதிகமாக இனக்கவர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சரிங்களா? அதை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே நோவாவும் அந்த 7 பேர் மாத்திரம் தான் அங்கே வந்து இதுக்கு உடன்படாமல் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சபை நாம இன்னைக்கு பைபிள் சொல்லக்கூடிய நாம தான் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இணைஞ்சு இவங்களுக்கு உடன்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கணும்னு பார்க்குறோம். அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜிஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷங்களுடைய அதிகமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதர் கூட நான் கேட்கும்போது சொன்னாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க. மனுஷங்களுடைய மூளை நாம் என்ன யோசிக்கிறோன்றதை ரீட் பண்ணுறது இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அந்த 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 ரிசர்ச் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்படி மனசு மைண்டில் நம்ம என்ன நினைக்கிறது இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க, நான் என்ன யோசிக்கிறேங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் இவங்களுடைய மிகப்பெரிய ஒவ்வொரு துறைகளிலையும் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த செலிபிரிட்டிஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த செலிபிரிட்டிஸ் தான் ஜெயின்ஸ். அந்த செலிபிரிட்டி உருவாக்குறது ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நமக்கு இந்த விளம்பரம் இருக்கக்கூடாது, இந்த புகழ்ச்சிக்கு அடி பணிஞ்சு புகழ்ச்சியை விரும்பி 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 தான் இந்த செலிபிரிட்டி ஆகிருக்காங்க இன்னைக்கு. அந்த செலிபிரிட்டி எல்லாமே பாவம் செஞ்ச தூதர்களுடைய மூலமாக உருவாக்கப்பட்டவங்க. அந்த செலிபிரிட்டி மைண்டு நமக்கு இருக்கக்கூடாது. இது நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு தெரியல, நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம இதில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறது? நமக்கு போராட்டம் இதில் அதிகமாக இருக்குதுங்கிறத நம்ம இந்த கடைசி இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து ஜெபம் தேவனத்தில் எப்படி கேட்கணும்னா, சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி. சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? 12 சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றம் எது? நான் பண்ற தவறு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. நான் பண்ற தவறு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் ஃபோனுக்கு தெரியும். அந்த ஃபோன் மூலமாக இந்த ஃபோன் பாவம் செஞ்ச இந்த பாவம் செய்த தூதர்களுக்கு தெரியும், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். கரெக்டுங்களா? என்னை மறைவான குற்றங்களை செய்ய வச்சது அவங்க தானே, அதுக்கு தூண்டுதல். கரெக்டுங்களா? இது தூண்டுதல் பேரில் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தேவன் தெரியும், எல்லாத்தையும் தெரியும், நம்முடைய மனசு மைண்ட் தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் நம்மளுடைய பாவங்களை, நம்ம செஞ்ச பாவங்களை வெளியரங்கமாக்கறதில்லை. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகிறது நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே, அது ஃபஸ்ட்டு படிக்கணும். சிலருடைய பாவங்கள் வந்து மறைக்கப்பட்டு வச்சிருக்குது. எதுக்கு? இதெல்லாமே புரிஞ்சுட்டு அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 13ஆம் வாசிங்க. 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எவைகள்? இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்காம இருக்கணும்னா, நம்ம அந்த பரிசுத்தத்தை தக்க வச்சுக்கிறோம்.
அந்த பரிசுத்தத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இடமெல்லாம் போகும். இந்த ஃபோனை வச்சு நம்ம என்ன தேவனுடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஃபேஸ்புக் வச்சு பாவம் செஞ்ச தூதர்கள் இன்னைக்கு அவங்களுடைய டிவைஸாக இருக்கலாம், சாத்தானுடைய டிவைஸ். ஆனால் இன்னைக்கு சாத்தானோட டிவைஸ் வச்சு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறோம்னா சாத்தானே அடிக்கிறோம். கரெக்டா நீங்க புரியலையா? புரியுமா சொல்ல பாருங்க. சத்தியத்துக்காக நம்ம இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இதில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 100 பேர்த்தையும் நம்ம இந்த சத்தியத்தில் கட்டி வைக்கிறோம். சாத்தானுடைய டிவைஸாக இருக்கிறத சாத்தானுடைய டிவைஸ் வச்சு சாத்தானவே அடிக்கிறது தான் இதனுடைய விஷயம். அழிக்கணும். பாவம் செஞ்ச தூதர்கள் மற்றவங்களை இப்படி அழிக்கிறாங்க, நாம் இதை மேற்கொள்கிறோம் வேற மாதிரி. சரிங்களா? அடுத்தது இன்னொரு வசன பகுதி ஒன்று என்ன, நாம் இதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட தேவையில்லை. காரணம்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அவர் போகும்பொழுது சொல்லிட்டு போனது, நான் உங்களோட எப்பவுமே இருக்கிறேன், நான் எப்பவுமே கூட இருக்கிறேன். அது சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தமான வசனமா இருக்கு. வாசிங்க. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, நம்ம இதோட நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்ய போறோம். பொதுவாக இந்த பாவம் செஞ்ச தூதர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்கேருந்து இருக்குன்னா, இப்போ இவங்க கட்டவிழ்க்கப்பட்டாச்சுங்கிறத நம்ம இந்த பாடத்தின் வாயில நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். அதுக்கான வசன பகுதி யூதா 6வது வசனம். அவங்க கட்டவிழ்க்கப்பட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த வஞ்சனை 2 விதமாக இருக்குது. ஒன்று, உருவம் எடுத்து பண்ணுறாங்க. அந்த உருவம் எடுக்கிறதுக்கு அநேக யுக்திகளை அவங்க கையாளுறாங்க. அது எப்படிப்பட்ட உருவமானாலும் இருக்கலாம். நம்மளை பயப்படுத்துறதும் நம்மளை வழிவகை செய்கிறதுக்கும் அநேக விஷயங்களும் பண்ணலாம். மைண்டை அந்த பொசசிவ் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தக்கூடிய காரியம். என்னென்னா, மைண்டை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கிரமிப்பு செஞ்சு நம்ம தவறு செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுற விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துடனும் கூட நம்ம இந்த மாதிரியான ஒரு மறைவான குற்றங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பிலிருந்து நம்ம விடுபடுவதற்கும் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திட்டு இருக்காங்க. அது நம்ம ஜெபத்தில் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தரித்திருந்து இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது கூட இந்த பாடத்தின் வாயில நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் தலையாய கிறிஸ்துக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உணர்வுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவின் மூலம் மேம்படுவதாக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளிலும் கூட பாவம் செய்த தூதர்களும் அவர்களுக்கான நியாய தீர்ப்பும் என்ற தலைப்பின் கீழ் கெட்டுப்போன தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பு, அவங்க இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது குறித்த காரியங்களை பூரா நமக்கு வேதத்தின் வாயிலில் அவர் எடுத்து கொடுத்தாரு. சகோதரருக்கும் தேவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த செகண்ட் பாயிண்ட் பொசஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த 2வது பாயிண்ட் சொன்னார் இல்லையா, கடைசி காலத்தில் அது அதிகமாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இன்றைய தினத்தில் நம்முடைய கண்ட்ரோலை விட்டு நம்ம போகும்போதெல்லாம் நமக்குள்ள வேற ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு வருவதை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பின்னாடி ஏன் பண்ணணும்னு யோசிக்கிறோம்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணலை. அப்போ நம்மளை யாரோ பண்ண வச்சுருக்காங்க. யார் தான் பண்ண வச்சுருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமும் இந்த தேவதூதர்கள் தான். கெட்டு போன தேவதூதர்கள் எனக்குள்ளே போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? பேதுருக்குள்ளே போலியா? நிறைய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சகோதரர்கள் பண்ணிட்டு பின்னாடி அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் வாயிலாகவும் பார்த்துருக்கோம், நம்முடைய அனுபவத்தின் வாயிலாகவும் நம்ம பார்த்துருக்கோம். தேவன் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா, இந்த தேவ தூதர்களை விட, இந்த கெட்டுப்போன தேவ தூதர்களை விட நமக்கு இன்னும் அதிகப்படியான தூதர்களை தேவன் கொடுத்துருக்காரு. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தூதர்கள் ஆனவங்க. யாரா இருக்குது? மகிமை அடைந்த சபை அப்படிங்கிறது சரியான விஷயம். அவர்கள் இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா தூதர்களுடைய நிலைமையில தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம இந்த கொஸ்டின் புக்கில் கூட சகோதரர் ஒரு கேள்வி போட்டிருந்தாரு. ரான்சம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி தூதர்களுக்கு, இந்த பாவம் செய்த தூதர்களுக்கு. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுருக்காங்க. மனுஷன் பாவம் செஞ்சதுனால தான் மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு. அதுக்கு ஈடுபலி கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, அதே விஷயத்த தேவ தூதர்களும் செஞ்சுருக்காங்கல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி அவங்க செஞ்ச பாவத்துக்கு
பரிகாரம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சகோதரர், நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப கிளியராக விளக்கம் கொடுத்துருக்காரு. அது இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரான்சம் கொடுக்க இந்த பூமிக்கு வந்தப்ப என்ன கண்டிஷனில் வந்தார்? தேவதூதரோட சற்று சிறியவர். அப்போ ரான்சம் யாருக்கு கொடுக்கணும்? மனுஷனுக்கு. அப்போ மனுஷனுக்காக தான் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருன்னா தேவதூதரை விட சற்று சிறிய நிலைமை. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து தன்னை இப்போ அவர் வந்திருக்கிறத விட மேலே இருக்கிற தேவதூதருடைய விஷயத்துக்கு அவர் என்ன கொடுக்க முடியாதுங்க? ரான்சம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, சகோதரர் கிளியராகவே சொல்லிட்டாரு, அவங்க மறிக்கவே இல்லை முதல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வந்து ரான்சம் அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம். மிகவும் ஒரு அருமையான பாடத்தை நம்ம இன்னைக்கு கேட்டோம். மறுபடியும் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் மற்றும் இறுதி ஜபத்தை நம்முடைய அன்பு சோர் வினோத் பாபு அவர்கள் வந்து ஏற்கனவே கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பின்பு நம்ம அறிவிப்புகளை வாசிக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 11ஆம் வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இதற்குரிய விளக்கம்: பரிசுத்த ஆவியினாலே ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பிதாவின் ஆவி, அன்பின் ஆவி, விசுவாசம் மற்றும் நீதியின் ஆவியினால் ஊக்கமளிக்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஆவியின் கனி வியப்பித்து இருக்கிறது என்பதை வாழ்வின் ஒவ்வொரு பணிகளிலும் இந்த ஆவியின் லட்சணம் இலக்கமாக காணப்படுகிறதா? கர்த்தருடைய இந்த ஆவி நம்மில் பெருகினால் அது நம்முடைய வியாபாரம், தொழில், நமது வீடு, நமது தொழிற்சாலை, சமையலறை, சாப்பிடுமிடம், படுக்குமிடம், நமது சிந்தனை யாவற்றிலும் காணப்படும். இப்படிப்பட்ட நிறைவான ஆவியின் அன்பு எவரிடம் மிகுந்து காணப்படுகிறதோ கர்த்தருடைய ஆவியான இக்குணங்கள் யாவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காணப்படுகிறதோ அவர்களே மேசியாவின் ராஜ்யத்தில் மனவாட்டி வகுப்பாராக நுழைவார்கள் என்பது. நாம் யாரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருவதுதான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணியமை பாதுகாப்பது போல பாதுகாத்து எங்களுக்கு ஒரு நாளையும் எங்கள் வாழ்நாட்களை கிருபியாய் கொடுத்து காலை நேரத்திலே உங்களுடைய ஆராதனை பங்கு கொள்ளவும் இந்த ஒரு சாயங்கால வேளையிலே உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீ எங்களை கூட்டி சேர்த்துக்கிறப்பா. இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இதோப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்பெறாத உன்னதமான அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எங்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்கிறப்பா. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாகவும் அதுக்குரிய குணர்ச்சியிலும் அனுதினமும் நாங்கள் வளர்ந்து வந்து கிறிஸ்துவுக்கும் உமக்கும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழவும் சாட்சியுள்ள மரணத்தை கூட உமக்கு சித்தமானால் ருசி பார்க்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருமப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சத்தியத்துக்காக மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளும்ப்பா. இந்த சத்தியத்தை எங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அதற்கேற்ற ஒரு கிரியைகள் 30, 60, 100 கண் கொடுக்கத்தாக எங்கள் ஓட்டத்தை ஓட நீதான் எங்களுக்கு கிருபை செய்து இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவறிந்தும் திவ்ய பிரசனம் இருந்தது போல மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும் மட்டும் உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையாக எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கு உண்டான அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மாலை 7:15 தொடர்ந்து நாம் சத்தியங்களை கேட்க இருக்கிறோம். ஆகவே சத்தியத்தோடு இணைந்திருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, 9:30 to 10:30 இன்றைய இரவும் நமக்கு வந்து கிறிஸ் ப்ரோக்ராம் ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் வந்து நடக்க இருக்கிறது. அதிலும் அநேக பேர் கலந்து கொள்வதில்லை. அதில் அநேகம் பேர் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகத்தான் போடப்படுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தாழ்மையை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று காலையிலே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தது, கொஞ்சம் தவறுதல் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அதை. அதாவது கோயம்புத்தூர் திருச்சியோட எக்லிஷியா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா,
உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது சத்தியம் கேட்க தயாரா இருக்கிறாங்க, நீங்க சொன்னவங்க யாராவது இப்ப ட்ரூத் கேட்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீடுகளில் சிறு சிறு குழுக்களாக நம்ம மீட்டிங் வந்து ஆரம்பிக்கலாம் ஈவினிங் டைம்ல. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு இனிமேல் பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா நமக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி போய் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து அடுத்தது எல்லா சகோதரர்களையும் கூட வச்சு ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங் போடுவது அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த சமயத்தில் சாத்தியம் இல்லை. பட் அது வரைக்கும் நம்ம காலத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யாராவது சகோதரர்கள் நினைச்சு நீங்க யாருக்காவது சத்தியம் சொல்லி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஈவன் கொரோனா பீரியட்லேயே யாரையாவது பார்க்கன்னு இருந்து அவங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சத்தியம் கேட்க ஆவலா இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் ஒரு 4-5 பேரை கூட நம்ம ரெடி பண்ண கூட அங்கே யாராவது நம்ம சகோதரருடைய வீட்டில் சாயந்தரத்தில் மீட்டிங் நடத்தலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் எனக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை பற்றின விஷயங்களையும் நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம செய்யலாம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.